Hello students, இன்னைக்கு நம்ம 10th maths bookல exercise 1.4ல third sum பார்க்கலாம். Represent the function f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4 through an arrow diagram, a table form, a graph. இது ரொம்ப ஈஸியான sum. இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் சம்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்து ரெண்டு செட் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ அந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்டர்ட் பேர் எல்லாத்துலயுமே நம்ம எழுத முடிஞ்சது. சோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. பட் இதுல வந்து ஃபங்க்ஷனை அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க, இதுதான் அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 4 ரெப்ரசென்ட் பண்ணணும், இந்த 4 மாடலையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. ஸோ வெரி ஈஸி சம் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிவன்ல நான் என்ன எழுதிருக்கேன்னா நான் கிவன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். தென் டூ ஃபைண்ட்ல ஏரோ டயக்ராம் ஃபைண்ட் பண்ணணும், டேபிள் ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணணும், அண்ட் கிராஃப் ஃபைண்ட் பண்ணணும். இதுல 3 சப்டிவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோ டயக்ராம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செட் தான் எதுவுமே கொடுக்கல. ஸோ நானாவதா ஏபி அப்படின்னு ஒரு 2 செட் எடுத்திருக்கேன். தென் இங்க பாத்தீங்கன்னா 1க்கு 2 மேப் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறதுல என்னன்னா 1, 2, 3, 4 and 5. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் ஆர்டர்ட் பேர்ஸ்ல எடுத்து ஃபர்ஸ்ட் செட்ல எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. தென் செகண்ட் செட்ல என்னன்னு வேணும்னா 2, 2, 2 3 டைம் 2 இருக்கு. சோ செட்டுக்குள்ள ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகாது. therefore நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ஒரு டைம் 2 எழுதிக்கலாம். தென் 3, 4. சோ 3 நம்பர் தான் 2, 3, 4. தென் இதை வந்து நம்ம இப்ப ரிலேட் பண்ண போறோம் அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன், கிவன் ஃபங்க்ஷன். therefore 1க்கு 2 மேப்பிங். சோ 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. சோ இது வந்து ஏரோ டயக்ராம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இவ்வளவுதான் இந்த ஏரோ டயக்ராம். நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம்ல எழுதலாம். சோ டேபிள் ஃபார்ம்ல x f of x லாஸ்ட் சம்ல போட்ட மாதிரி தான் போட்டிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் xங்கற வேல்யூஸ் என்னன்னா 1, 2, 3, 4, 5. சோ 1க்கு என்ன வேல்யூ கிடைச்சதுன்னா 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3 and 5க்கு 4. சோ இதுதான் டேபிள் ஃபார்ம், ரொம்ப ஈஸியான ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் கிராஃப். சோ கிராஃப் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்கேல்ல வந்து 1 சென்டிமீட்டர் மெஷர்மென்ட்க்கு ஒரு டாட் வச்சுட்டு நீட்டா கிராஃப் போட்டிருக்கோம். தென் இதுல மார்க் பண்ணலாம். 1, 2ங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ 1 x ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 2. சோ அந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சு சர்க்கிள் பண்ணி தட் இஸ் 1, 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருங்க. தென் 2, 2. சோ 2 இன் சோ அகைன் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா 2, 2. சோ இங்க வந்து சைட்ல எழுதிட்டீங்கன்னா இடம் பத்தாது, ஏன்னா 2, 2ங்கிறது அதே பிளேஸ்ல தான் வரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க நம்பர்ஸ் ஆர்டர்ட் பேரா எழுதிக்கோங்க. சோ 2, 2ங்கிற பாயிண்ட் இந்த பிளேஸ்ல வரும். சோ திஸ் இஸ் 2, 2. தென் திஸ் இஸ் 1, 2. தென் 3, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ 3 இன் x ஆக்சிஸ், 2 இன் y ஆக்சிஸ். சோ இந்த பிளேஸ்ல வரும். தட் இஸ் 3, 2. சோ இந்த 3 பாயிண்ட்டும் ஃபிளாட் பண்ணியாச்சு. தென் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா 4, 3. சோ 4ல இருந்து 3 வரைக்கும் போயிட்டு சோ 4, 3. தென் 5, 4. சோ இதுதான் கிராஃபிக்கல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். சோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பிளாட் பண்ணா போதும். இதுக்கு லைன்ஸ் டிரா பண்ண அவசியம் இல்லை. உங்க புக் பேக் ஆன்சர்லயே வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பிளாட் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ்ல தான் லைன்ஸ் டிரா பண்ணிருக்காங்க. சோ லைன்ஸ் நீ வந்து இப்படி டிரா பண்ணாலும் தப்பெல்லாம் கிடையாது. சோ பாயிண்ட் மட்டும் பிளாட் பண்ணாலே போதும்.